நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தீவிரவாத தாக்குதல்களுக்கு பிறகு பிரான்ஸ் நகர வீதிகளில் 10,000 ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜீன் லே ட்ரையான் தெரிவித்துள்ளார். பிரான்சில் கடந்த ஜனவரி மாதம் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களில் 17 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்நாட்டில் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பும் கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபற்றி பாரிஸில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜீன் லே ட்ரையான், பிரான்ஸ் நகர வீதிகளில் 10,000 ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் 7,000 பேர் வழிபாட்டு தலங்களின் வாயிலில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தி வரும் போகோ ஹரம் தீவிரவாதிகளை ஒடுக்க கூடுதல் ராணுவ வீரர்களை பயிற்சிக்காக அனுப்ப உள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜீன் லே ட்ரையான் தெரிவித்துள்ளார். அதே சமயம் போகோ ஹரம் தீவிரவாதிகளுடன் போரிடப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார்.